Hi friends, this is video 1 physics problems. This is mechanic problems. 1 physics 8 a very important problem. இப்போ பார்க்கலாம். A 60 HP electric motor lifts an elevator having total load capacity 2000 kg. அதாவது ஒரு 60 ஹை பவர் ஹெச்பின்னு ஹை பவர் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து ஒரு லிஃப்ட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த லிஃப்ட்டோடைய டோட்டல் மாஸ் வந்து 2000 கிலோகிராம் சொல்கிறாங்க. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் 4000 நியூட்டன். அது லிஃப்ட்டோடைய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் சொன்னாக்கா அதை அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து 4000 நியூட்டன். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால் என்னென்னு நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கொஸ்டின் நிறையா வருது. ஸோ படிச்சிருக்கோம். 400 நியூட்டன். ஸ்பீட் ஆஃப் எலிவேட்டர் அட் அ ஃபுல் லோட் க்ளோஸ் டு. அதை ஸ்பீட் ஆஃப் எலிவேட்டர் ஸ்பீட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஃபுல் லோடு அந்த மிஷின் பவருடைய மிஷின் அந்த மிஷினுடைய பவர் அதுவும் ப்ளஸ் அந்த லோடுக்கும் எழுதிட்டு போகும்போது அதனுடைய வெலாசிட்டி என்ன இருக்கும், அந்த வெலாசிட்டி என்னவாக இருக்கும். அந்த மோட்டரை வச்சு அந்த மிஷினை வச்சு இந்த லிஃப்ட்டை வந்து இழுக்கிறாங்க. அந்த லிஃப்ட்டு இழுக்கும்போது என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீபர்ட் டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். இதான் லிஃப்ட்டுன்னு வச்சுக்கிங்க. இதை மோட்டரை வச்சு மேலே இருக்கிறாங்க. இந்த மோட்டரோடைய பவர் வந்து 1 ஹை பவர் வந்து 746 வாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே இழுத்துட்டு இருக்காங்க. மேலே ஃபுல் வெயிட்டும் சேர்த்து இழுக்கிறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் ஆக்டிவேட் ஆகி கீழே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் ஆக்டிவேட் ஆகுது, ப்ளஸ் வெயிட் ஃபோர்ஸும் ஆக்டிவேட் ஆகுது. வெயிட் ஃபோர்ஸ் சொன்னாக்கா அதோட வெயிட் ஃபோர்ஸும் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் கீழே ஆக்டிவேட் ஆகுது. அதுவும் சேர்த்து மேலே வந்து எடுத்துகிட்டு போகுது. ஸோ ரெண்டு ஃபோர்ஸும் கம்பைன் பண்ணி ரெண்டுமே சேர்த்து எடுத்துகிட்டு போகுது. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் W ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டவுன்வோர்டு ரெசிஸ்டன்ஸ் டு டென்ஷனோடு சேர்த்து இழுக்குது. T மூவிங் அப்வர்ட் mg ப்ளஸ் டென்ஷன் சொன்னாக்கா அந்த மோட்டருடைய பவர் கயிறு கட்டி இழுக்குது. அந்த மோட்டர் பவர் எவ்வளோ இருக்கோ அதை ஏற்ற மாதிரி தான் டென்ஷன் இருக்கும். ஸோ mg ப்ளஸ் TF 2000 into 10 2000 அதாவது 2000 கிலோகிராம் into 10 4000 24,000. அப்போ வெலாசிட்டி நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொன்னாக்கா பவருடைய ஃபார்முலான்னு F.V. இதோட பவர் W/T இன்னொரு ஃபார்முலா F.V. ஸோ 24,000 into velocity 760/60 into 60 by 24,000 velocity 165/10⁻², 1.9 ms/-1. சால்வ் பண்ணிங்கன்னா 1.9 ms/-1 வருது. இதான் வந்து